கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகளின் வழியாக கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு உரிமை எது, தேவை எது என்பதை வலியுறுத்தி கள்ள மேய்ப்பர்களை குறித்தும் ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு தோட்ட உரிமையாளர் அந்த திராட்சை தோட்டத்திலே வேலையாட்களை அமர்த்துகிறார். விடியற் காலையில் கொஞ்சம் பேர் வருகிறார்கள், 9 மணிக்கு கொஞ்சம் பேர், 12 மணிக்கு கொஞ்சம் பேர், 5 மணிக்கு கொஞ்சம் பேர். இவ்வளவு பேரும் அந்த தோட்டத்தில் வேலை செய்து மாலை ஊதியம் வருகின்ற வேளையிலே எல்லோரும் அந்த உரிமையாளர் வந்து நிற்கிறாங்க. எல்லோருக்கும் சம விகிதத்தில் சம்பளத்தை கொடுக்கிறார். முதல்ல 5 மணிக்கு வந்தவர்களுக்கு ஒரு தெனாரியம் கொடுக்கிறார். அதே போல காலை முதல் மாலை வரை உழைத்தவர்களுக்கும் ஒரு தெனாரியம் கொடுக்கிறார். அப்போ காலையில வந்தவங்க என்ன நினைக்கிறாங்க, 5 மணிக்கு வந்தவங்களுக்கு ஒரு தெனாரியம் கொடுத்திருக்கிறாரு, நமக்கு நிறைய தருவார் என்று வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு தெனாரியம் தான் கொடுக்கிறார். அப்போ அவங்க கேட்கிறாங்க, காலையிலிருந்து சாயங்காலம் வரை வேலை செய்த எங்களுக்கும் மாலையிலிருந்து 1 மணி நேரம் வேலை செய்வர்களுக்கும் ஒரே சம்பளமா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னோட காலையில் ஒத்துக்கொண்ட ஒரு தெனாரியம் உங்களது உரிமை, நான் அதை குறைக்கவே இல்லையே. ஆனா மாலையில் 5 மணிலிருந்து 6 மணி நேரம் வேலை பார்த்தாங்கல்ல, அது அவர்களது தேவை. எப்படின்னா, நீ ஒத்துக்கொண்ட ஒரு தெனாரியம் உனக்கு உரிமை, அதை தந்து விட்டேன். ஆனால் மாலையில் வந்தவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அந்த தேவைகள் சந்திப்பதற்கு நான் அந்த ஊதியத்தை குறைத்து கொடுத்தால் ஒரு பயனும் இராது. எனவே அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட என் விருப்பப்படி அவர்களுக்கும் அதை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இது இறை சிந்தனை. இங்கு நாம் பாகுபாடு பார்ப்பதற்கு இறைவன் பிள்ளைகளாக நாம் இங்கு இல்லை. எல்லோரையும் அவள் உரிமைகளும் பறிக்கக்கூடாது, தேவைகளும் மறுக்கப்படக்கூடாது. இதைத்தான் இன்று ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். எனவே போட்டி பொறாமை வேண்டாம், எல்லோரும் என் சகோதரர்கள் என்ற எண்ணம் வரும் பொழுது, இறை அன்பு நம்மிலே இருக்கும் பொழுது அவர்களது உரிமைகளும் மதிக்கப்படும், அனைவரது தேவைகளும் சந்திக்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது சமுதாயத்திலே இறை அரசு கட்டப்படும். இப்போ அவங்க புரிஞ்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அவர்கள் ஒரு தினாரியம் சம்மதித்தது, அவர் உரிமை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் 1 மணி நேரம் வேலை பார்த்தவங்க இப்ப மாதிரி என்ன யாராவது வேலைக்கு கூப்பிட மாட்டாங்களா, என் குடும்ப தேவை சந்திப்பேன் என்று அங்கலாய்த்து நின்றவர்களுக்கு அந்த உரிமையாளர் கொடுத்தது அவள் தேவை. எனவே உரிமையும் அறிவோம், தேவைகளில் உள்ளவர்களுக்கு கொடுப்பதற்கு மறக்காமல் நாம் இறை இறக்க செயலில் ஈடுபடுவோம். இப்போ இது எதுக்காக ஆண்டவர் சொல்றாரு? முதல் வாசகம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 34ஆம் அதிகாரம் 1 முதல் 11 இறை வார்த்தைகளிலே அவர் சொல்லுகிறார், கள்ள ஆயர்கள், போலி ஆயர்களை குறித்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் தாங்களே மேய்ந்து கொள்ளுகிறீர்கள், உங்கள் தேவைகளை நீங்கள் உலக மக்களிடமிருந்து உங்களை நாடி வருகிற மந்தைகளிடமிருந்து பிடுங்கி தின்று விடுங்கள், நீங்களே மேய்கிறீர்கள், காணாமல் போனவர்களை தேடுவதும் இல்லை, அவளை கூட்டி சேர்ப்பதும் இல்லை. இப்படிப்பட்ட ஆயர்களை நான் பிடுங்கி எறிந்துவிட்டு நானே மேய்த்துக் கொள்வேன் என்கிறார். இந்த உலகத்தில் நடக்கிறத பாருங்க. போதகன், தலைமை ஊழியன், நான் உங்களை இயக்குவோன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களே மேய்ந்து கொள்ளுகிறார்கள். தன் மந்தையில் இருக்கும் ஆடுகளின் உரிமைகளும் மறக்கப்படுகிறது, தேவைகளும் மறக்கப்படுகிறது. ஆயர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களே அவர்கள் தேவைகளுக்காக வருகின்ற மக்களில் இருந்து பிடுங்கி மேய்ந்து கொள்ளுகின்ற நிலை. அந்த கூட்டத்திலிருந்து யாராவது தவறி போனா அதை தேடுகிறதும் கிடையாது, அவர்களை கூட்டி சேர்க்கிறதும் கிடையாது. இவர்கள் எப்படி நல்ல மேய்ப்பர்கள் ஆவார்கள்? எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் தூக்கி எறிவேன், நானே மேய்த்துக் கொள்வேன் என்று. என் தேவைகள் சந்திக்கப்படணும், என் உரிமைகள் வேணும் என்று உடைந்து நிற்கின்ற அன்பார்ந்த பிள்ளைகளை வஞ்சிக்கும் ஆயர்கள் பெருகிவிட்ட காலம்.
அவர் உடைந்து நிற்கின்ற நேரத்துல எனக்கு எது ஆதாயம் என்று தேடி அவர்களுக்குரிய வழிகளிலே நடத்தி வஞ்சித்து அவர்களை மேய்ந்து கொள்கின்ற காலம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, போலி போதகங்கள், போலி ஊழியங்கள், நம்மிடையே இருக்கும் அநேகர் கூட பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் பொய்யான சத்தியங்களை போதித்து பொய்யான வெளிப்பாடுகளை தெரிவித்து மக்களை வஞ்சித்து அவர்களை மேய்ந்து கொள்ளுகின்ற கொள்ளையிடுகின்ற போலி ஆயர்கள், மேய்ப்பர்கள், இவர்களை ஆண்டவர் நிச்சயம் பிடுங்கி எறிவார். எனவே நாம் நல்லாயனாக கிறிஸ்து வழிநடத்துகின்ற தாய் திருச்சபையிலே இணைந்திருந்து ஆண்டவரின் மேய்ச்சலிலே, ஆண்டவர் வழிகாட்டு நீர்த்தடாகத்திலே பருகுவோம். எல்லோருடைய உரிமைகளும் எல்லோருடைய தேவைகளும் இறைவனால் முழுமையாய் சந்திக்கப்படும். காரணம், அவர் இரக்கமுள்ளவர். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, இன்று இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளின் வழியாக உரிமை எது, தேவை எது என்று எங்களுக்கு கற்றுத்தந்தீர். அப்பா, எங்களோடு வாழும் சக மனிதர்களிலே நாங்கள் காண்கின்ற உரிமைகளை நாங்கள் கொடுக்கவும் தேவைகளை சந்திக்கவும் எங்களுக்கு இறை சிந்தனையை தாங்காண்டவரே. எங்களை மேய எங்களோடு இருக்கும் போலி ஊழியங்கள் இவற்றை நாங்கள் இனங்கண்டு நல்லாயனாகிய உம்மை மாத்திரம் பின்தொடர உமது வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க இறை ஞானத்தை தாங்க தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்தட்டும். முள் குத்துகிறதே என்று முள்ளை சபிக்காமல் நான் போகின்ற வழி சரியில்லை என்று அறிந்து என் வழியை மாற்றிக்கொள்ள மெய்யான வழியிலே நடக்க எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இடுக்கமான வாதில் வழியை பிரவேசிப்போம்.